அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தலைப்பை பார்த்திருப்பீங்க. மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல உங்க வீட்டை தேடி ஒரு புதிய நபர் வரப்போறாரு. அவர் யாரு, அவர் வந்தா என்ன நடக்கும், இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில நடக்காத, நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு மாபெரும் அதிசயம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் நாம ரொம்ப ஆழமா பேச போறோம். இத நான் ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக சும்மா சொல்லலைங்க. கிரக நிலைகள் அப்படி ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த காணொளியை கொஞ்சம் கூட நகர்த்தாம முழுசா கவனமா கேளுங்க. அப்போதான் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த வசந்தம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு முழுமையா புரியும். இது உங்களுக்கான நேரம், உங்க வாழ்க்கையை மாத்த போற நேரம். ஈசிம்ம ராசிக்காரங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. வெளிய பாக்குறவங்களுக்கு நீங்க எப்பவுமே ஒரு சிங்கம் மாதிரி ரொம்ப தைரியமானவங்க, எந்த ஒரு பிரச்சனையும் அசால்ட்டா சமாளிக்கிறவங்க, ரொம்ப கம்பீரமானவங்கன்னு தான் தோணும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற வலி, நீங்க பட்ட கஷ்டம் அது யாருக்குமே தெரியாது. கடந்த பல மாசங்களா இல்ல வருஷங்களான்னு கூட சொல்லலாம், நீங்க படாத பாடுபட்டுட்டீங்க. ஒரு பக்கம் தீர்க்க முடியாத பண நெருக்கடி, இன்னொரு பக்கம் உயிரா நம்பினவங்க செஞ்ச துரோகம், குடும்பத்துல எப்பவுமே ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, தொழில அடுத்தடுத்து சறுக்கல்கள் அப்படின்னு நாலா பக்கமும் இருந்து உங்களுக்கு அடி மேல அடி விழுந்துச்சு. சில நேரத்துல கடவுளை எனக்கான நேரம் எப்பதான் வரும், நான் எப்பதான் இந்த கடனை எல்லாம் அடைச்சு தலை நிமிர்ந்து நிற்பேன் அப்படின்னு தனியா உட்காந்து எவ்வளவோ நாள் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கிற நேரம் தான் இந்த மார்ச் 15க்கு மேல வரப்போகுது. உங்களை பார்த்து சிரிச்சவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்ட போற நேரம் இது. அந்த மார்ச் 15க்கு அப்புறம் அப்படி என்னதான் பிரம்மாண்டமா நடக்க போகுது, உங்க வீட்டு வாசலை தேடி வரப்போற அந்த நபர் யாரு அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுக்குள்ள இப்ப ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கும். சொந்தக்காரங்களா, நண்பர்களா, இல்ல உங்களுக்கு உதவி செய்ய வரப்போற ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியா அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்கும். உங்க ஜாதகத்துல இப்போ கிரகங்களோட சஞ்சாரம் ஒரு அபூர்வமான கட்டத்துல வந்து நிக்குது. இத்தனை நாளா உங்களை அழுத்தி பிடிச்சிருந்த அந்த காரிருள் விலகி ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உங்க வீட்டை நோக்கி வரப்போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படணும்னா உங்களை கை தூக்கி விட ஒரு தூண்டுதல் தேவைப்படும். அந்த தூண்டுதலா ஒரு புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போறாரு. அவர் உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சதும் நீங்க இத்தனை வருஷமா சுமந்துகிட்டு இருக்கிற உங்க கஷ்டங்கள் எல்லாம் கால பனி மாதிரி விலக போகுது. அவர் வெறும் மனிதர் கிடையாதுங்க, உங்க தலையெழுத்த மாத்த இறைவன் அனுப்பி வைக்க போற ஒரு தூதுவர் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவா சிம்ம ராசிக்கு சூரியன் தான் அதிபதி. நீங்க இயல்பாவே ஒரு ராஜகுணம் கொண்டவங்க. எப்பவுமே மத்தவங்களுக்கு நாம ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு நினைப்பீங்களே தவிர யார்கிட்டயும் போய் கையேந்த மாட்டீங்க. உங்க மானம் தான் உங்களுக்கு உசுறு. ஆனா கால நேரம் சில சமயம் உங்களை ரொம்ப மோசமா சோதிச்சிருக்கும். உங்க கரவத்தை விட்டு கொடுத்து மத்தவங்க கிட்ட போய் உதவி கேட்கிற நிலைமைக்கு உங்களை சில நேரம் தள்ளி இருக்கும். அது உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய வலியே, ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுத்திருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு உதவி செஞ்சவங்க சில சமயம் உங்களை வார்த்தையால காயப்படுத்தி இருப்பாங்க. அதையெல்லாம் முழுங்கிட்டு வெளியே சிரிச்சுட்டு உள்ளுக்குள்ள குமுறிட்டு இருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை உங்களுக்கு வராதுங்க. உங்க ராசிக்கு இப்ப நடக்கிற கிரக பெயர்ச்சிகள், குறிப்பா சொல்லணும்னா சுப கிரகங்களோட பார்வையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா மாறப்போகுது. அதனாலதான் ஆணித்தரமா சொல்றேன், மார்ச் 15ஆம் தேதி அப்படிங்கறது வெறும் தேதி கிடையாது, உங்க தலைவிதியை மாத்தி எழுத போற ஒரு பொன்னான நாள். இப்போ உங்களுக்கு நடக்கிற தசா புத்தி அமைப்புகளை பார்க்கும்போது இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கு உண்டான பலனை அனுபவிக்கிற நேரம் வந்துருச்சு. நீங்க பல பேருக்கு எந்த பலனையும் எதிர்பார்க்காம செஞ்ச உதவிகள் எல்லாம் இப்போ புண்ணியமா மாறி உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுது. குறிப்பா குடும்பத்திலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். உங்க வார்த்தைக்கு உங்க குடும்பத்துல ஒரு மதிப்பு வரப்போகுது. இத்தனை நாளா நீங்க என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்காதவங்க, உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காதவங்க எல்லாம் இனிமே நீங்க சொல்றதை கேட்டு நடக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த வீட்டை தேடி வரப்போற நபர் உங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு. அவர் கொண்டு வரப்போற ஒரு செய்தி அல்லது ஒரு வாய்ப்பு உங்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக போகுது அப்படிங்கறத பத்தி நாம ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டியது இருக்கு. இது வெறும் ஆரம்பம்தான். உங்களுக்கான ராஜயோகம் இனிமேதான் முழு வீச்சுல செயல்பட ஆரம்பிக்க போகுது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற இன்னொரு பெரிய பாரம் என்னன்னா, தொழில ஏற்பட்ட நஷ்டமோ அல்லது வேலை செய்யற இடத்துல நீங்க சந்திச்ச அவமானங்களோ தான். எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கு. நீங்க விளைச்சதெல்லாம் வேற யாரும் அறுவடை செஞ்சுட்டு போயிட்டாங்க. ராப்பகலா முழிச்சு நீங்க செஞ்ச வேலைக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போனதை பார்த்து மனசுக்குள்ள எவ்வளவு குமுறி இருப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணம் வராததுனால பல தேவைகளை சுருக்கிக்கிட்டு
ஆசைகளை எல்லாம் மனசுல புதைச்சு வச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல உங்க உழைப்புக்கு உண்டான முழு பலனையும் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு கருவியாதான் அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போறாரு. அவர் கையில கொண்டு வர போறது வெறும் வாய்ப்பு மட்டும் இல்லைங்க. இத்தனை வருஷமா நீங்க இழந்த உங்க நிம்மதியையும் உங்களுக்கான பண வரவையும் சேர்த்துதான் அவர் கொண்டு வர போறாரு. இந்த நபர் யாரா இருக்கும்? நமக்கு தெரிஞ்சவங்களா இல்ல சொந்தக்காரங்களான்னு நீங்க ரொம்ப மண்டைய போட்டு குழப்பிக்க வேண்டாம். சில பேருக்கு இது ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிற ஒரு பழைய நண்பரா இருக்கலாம், இல்ல உங்க தொழில் சம்பந்தமா வரப்போற ஒரு புதிய கூட்டாளியா இருக்கலாம். இன்னும் சிலருக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களை தேடி வரப்போற ஒரு வழிகாட்டியா கூட இருக்கலாம். அவர் எந்த ரூபத்துல வந்தாலும் அவர் உள்ளே நுழையும் போது உங்க வீட்டுல இருக்கிற இருள் விலகி ஒரு நல்ல உத்வேகம், ஒரு பெரிய அதிர்வலை உருவாகிறத நீங்களே கண்கூடா உணர்வீங்க. இத்தனை நாளா முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் அவர் வந்து அடுத்த நிமிஷமே தானா நடக்க ஆரம்பிக்கும். எப்படிடா இது, நேத்து வரைக்கும் மலை மாதிரி நின்ன பிரச்சனை இன்னைக்கு பனி மாதிரி உருகுதேன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கான ஒரு மாயாஜாலத்தை செய்ய போகுது. உடல் நலத்தை பத்தியும் நாம இப்போ கண்டிப்பா பேசி ஆகணும். கடந்த சில மாதங்களா உடம்புல ஏதாவது ஒரு வலி, ஒரு சோர்வு, இல்ல மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் உங்களை வாட்டி எடுத்துட்டு இருந்திருக்கும். ராத்திரி தூக்கம் இல்லாம எத்தனையோ நாள் தவிச்சிருப்பீங்க. காலையில எந்திரிச்சா இன்னைக்கு என்ன புது பிரச்சனை வரப்போகுதோ அப்படிங்கிற ஒரு நடுக்கம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா சிம்ம ராசி அன்பர்களே, இனிமே அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்க ராசிநாதனான சூரியன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரணா இருந்து காக்க போறாரு. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போதே உங்க மனசுல இருக்கிற பாறை எல்லாம் இறங்கி ஒரு புது தெம்பு உங்க உடம்புக்குள்ள பாயறத நீங்க உணர்வீங்க. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த சோர்வு எல்லாம் மறைஞ்சு ஒரு பழைய கம்பீரம், ஒரு தேஜஸ் திரும்பவும் உங்க முகத்துல வரப்போகுது. ஈனா தலைப்பிலேயே சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்காத ஒண்ணு இப்ப நடக்க போகுது. அது என்னன்னா, நீங்க ரொம்ப வருஷமா ஒரு காரியத்துக்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க. அது ஒரு சொந்த வீடு வாங்குற கனவா இருக்கலாம், விற்க முடியாத சொத்தை விக்கிறதா இருக்கலாம், இல்ல குழந்தை பாக்கியமா இருக்கலாம், இல்ல உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்யாண வரன் அமையணும் அப்படிங்கிற தேடலா இருக்கலாம். பல இடத்துல அலைஞ்சு திரிஞ்சு இனிமே இது நடக்கவே நடக்காது, ஏன் தலையெழுத்து இவ்வளவுதான்னு நீங்க ஒரு கட்டத்துல முழுசா நம்பிக்கையை விட்டுட்ட ஒரு விஷயம் இப்போ அந்த மார்ச் 15க்கு மேல ஒரு மாயமா நடக்க போகுது. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல, யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு வழியில அந்த காரியம் கைகூடி வரும். அந்த சுப செய்தியை தான் உங்களை தேடி வரப்போற நபர் சொல்ல போறாரு. அதை கேட்கும் போது சந்தோஷத்துல உங்க கண்ணுல இருந்து கண்டிப்பா ஆனந்த கண்ணீர் வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்த நபர் வருவாரா, இல்ல ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பா வரலாம். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, உங்க கர்ம வினைகளை பொறுத்து இதோட தாக்கம் கொஞ்சமா மாறுபடும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் 100க்கு 100% உண்மை, சிம்ம ராசிக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பிக்க போகுது. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். உங்க எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து விலகி ஓடுவாங்க. நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய வட்டியோட ஒரு மிகப்பெரிய வெற்றியை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போறாரு. இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அவர் வரும்போது நீங்க என்ன செய்யணும், குறிப்பா என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற சில சூட்சுமமான விஷயங்களை நீங்க ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். அந்த நபர் எப்படி வருவாருன்னு நீங்க ரொம்ப ஆழமா யோசிக்கலாம். படத்துல வர மாதிரி பெரிய வெளிச்சத்தோடவோ இல்ல பெரிய ஆடம்பரத்தோடவோ வர மாட்டாருங்க. ரொம்ப சாதாரணமா ஒரு சின்ன உதவி கேட்கற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு தகவல் சொல்றதுக்காகவோ உங்க வாசப்படியை மிதிப்பார். நீங்க அந்த நேரத்துல ரொம்ப சோர்வாவோ இல்ல வேற ஏதோ சிந்தனையிலயோ இருக்கலாம். ஆனா மார்ச் 15க்கு மேல உங்க வீட்டுக்கு வர எந்த ஒரு புது ஆளையும் அலட்சியமா நினைச்சு திருப்பி அனுப்பிடாதீங்க. முகம் சுளிக்காம அவங்கள வரவேற்று பேசுங்க. அவங்க மூலமா தான் அந்த மாபெரும் அதிர்ஷ்டம் உள்ள வரப்போகுது. ஏன்னா இறைவன் எப்பவுமே நம்மளை சோதிக்கிறதும் நமக்கு பரிசளிக்கிறதும் ரொம்ப சாதாரண மனுஷங்க ரூபத்துல தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈசிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே கொஞ்சம் கோபம் அதிகமா வரும். நியாயம் இல்லைன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது, நேருக்கு நேர கேட்டுடுவீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடாத மிக முக்கியமான விஷயம் இதுதான். உங்க கோபத்தை கொஞ்ச நாளுக்கு மூட்டை கட்டி வைங்க. ஏன்னா உங்க கோபம் உங்களுக்கு வரப்போற நல்ல வாய்ப்பை தடுத்து நிறுத்திடக்கூடாது. உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபர்கிட்ட நீங்க எந்த அளவுக்கு பொறுமையாவும் கனிவாவும் பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ராஜயோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். சில நேரத்துல உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை அவங்க சொன்னாலும் உடனே வெடிச்சு செதறாம கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அந்த வார்த்தைகளுக்குள்ள உங்க வாழ்க்கைக்கான மிகப்பெரிய திறவுகோல் ஒளிஞ்சிட்டு இருக்கும். சரி, அவர் வந்தா அந்த நடக்காத ஒண்ணு எப்படி நடக்கும்னு நீங்க கேட்கலாம். இத்தனை வருஷமா உங்க வாழ்க்கையில ஒரு தடைக்கல்லா இருந்த விஷயத்த
சுக்குநூறா உடைக்கிற ஒரு வழிய அவர் சொல்லுவார். ஒருவேளை ரொம்ப நாளா விக்காத நிலமா இருந்தா அதை வாங்கக்கூடிய ஒருத்தரை அவர் அறிமுகப்படுத்தலாம். இல்ல வம்பு வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சுமூகமான முடிவை தேடி தரலாம். நீங்க எந்த விஷயத்துக்காக ராத்திரியெல்லாம் தூங்காம கண்ணீர் விட்டீங்களோ அந்த பிரச்சனையோட வேற இருக்கிற ஒரு ஆயுதத்தை அவர் உங்ககிட்ட கொடுப்பார். அந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு வரும் பாருங்க. அத வார்த்தையால விவரிக்கவே முடியாது. உங்க உள்ளுணர்வே சொல்லும் நம்ம கஷ்டம் எல்லாம் தீரப்போகுதுன்னு. இதுல இன்னொரு முக்கியமான சூட்சுமம் இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே சுத்தி இருக்கிற சில பேருக்கு வயிறு எரிய ஆரம்பிக்கும். உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற சில போலி உறவுகளும் நண்பர்கள்னு சொல்லிக்கிற சிலரும் இந்த நேரத்துல உங்க சந்தோஷத்தை கெடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் போது அத உடனே ஊர் உலகத்துக்கெல்லாம் தம்பட்டம் அடிக்காதீங்க. உங்க மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கோங்க. காரியம் 100% முடிஞ்சு நீங்க வெற்றி படியில ஏறி நின்னதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா கண்ணீரு அப்படிங்கறது ரொம்ப கொடியது. நீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு உங்க பொறுமைக்கு கிடைக்கிற இந்த பரிசை மத்தவங்களோட பொறாம பார்வைக்கு எடுத்துடக்கூடாது பாருங்க. மார்ச் 15 அப்படிங்கிற அந்த நாள் கிரகங்களோட சஞ்சாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அதிபதி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பார்வையில இணையிற இந்த நேரம் பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். நீங்க பட்ட அவமானங்கள், துரோகங்கள், பண கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இது. நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. உங்க குடும்பத்தார் முகத்துல ஒரு உண்மையான சந்தோஷத்தை பார்க்க போறீங்க. இது வரைக்கும் உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாமே உங்க வளர்ச்சியை பார்த்து வாயை அடைச்சு நிக்க போறாங்க. உங்க மனசை தளர விடாதீங்க. உங்களுக்கான விடியல் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அந்த ஒளி கீற்று உங்க வாசல்ல விழப்போற நேரத்துக்காக நம்பிக்கையோட இருங்க. சொந்த பந்தங்களுக்குள்ள உங்களுக்கு இருந்த அவமானங்களை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நல்லது கெட்டதுக்கு போனா உங்களை ஒரு ஓரமாக நிக்க வச்ச சொந்தக்காரங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. காசு பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்காம உங்களை உதாசீனப்படுத்தின அந்த உறவுகள் முன்னாடி நீங்க எப்படி வாழ்ந்து காட்ட போறீங்க அப்படிங்கறதுக்கான அச்சாரம் தான் இந்த காலகட்டம். அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி சிம்மாசனம் கிடைக்க போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து நிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை தலைகீழா மாறப்போகுது. இது ஏதோ நான் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லல. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் அப்படித்தான் அணிவகுத்து நிக்குது. அடுத்ததா உங்களை ராப்பகலா தூங்க விடாம துரத்திட்டு இருக்கிற அந்த கடன் பிரச்சனை, காலையில விடிஞ்சா யாருக்கு எப்படி பதில் சொல்றது, வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம எத்தனையோ நாள் சாப்பாடு கூட இறங்காம தவிச்சிருப்பீங்க. வட்டிக்கு மேல் வட்டி ஏறி உங்களை ஒரு பெரிய இருட்டுக்குள்ள தள்ளி விட்டுருக்கோம். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேணவே வேணாம். அந்த வரப்போற நபர் மூலமா உங்க தொழிலையோ இல்ல நீங்க செய்யற வேலையிலயோ ஒரு பெரிய பண வரவுக்கான வழி திறக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் உங்க கையில சேரும். அந்த பணத்தை வச்சு உங்க கடன் எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடுவீங்க பாருங்க. அந்த நிமிஷம் தான் உங்க வாழ்க்கையோட உண்மையான ஆரம்பம். இந்த மாற்றம் எல்லாம் ஏதோ தானா நடந்துருச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. இதுக்கு பின்னாடி உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் முழுமையா இருக்கு. நீங்க செஞ்ச புண்ணியம், மத்தவங்களுக்கு செஞ்ச உதவி, இதெல்லாம் சேர்ந்துதான் இப்போ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா நிக்குது. அந்த வரப்போற நபர் கூட உங்க குலதெய்வம் அனுப்பின ஒரு ரூபந்தான். அதனால தினமும் காலையை எழுந்த உடனே உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்குங்க. உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு தீபம் ஏத்தி வைங்க. அந்த வெளிச்சம் எப்படி வீட்டை பிரகாசமாக்குதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் பிரகாசமாக போகுது. இத்தனை நாளா உங்க வீட்டை சுத்தி இருந்த கண் திருஷ்டி, எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே அந்த தீபத்தோட ஒளியில எரிஞ்சு சாம்பலாக போகுது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான், இனிமே ஒன்னும் மாற போறது இல்ல அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் தான் உங்களுக்கு முதல் எதிரி. சிம்ம ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே ஒரு ராஜா மாதிரி. ராஜாவுக்கு சில நேரம் சறுக்கல்கள் வரலாம், ஆனா எப்பவுமே தோத்து போயிட மாட்டாரு. உங்களுக்கான சிம்மாசனம் இப்போ தயாராகிடுச்சு. அந்த நடக்காத ஒரு விஷயம், நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு காரியம், அது கல்யாணமா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், அது உங்க கைக்கு சேரப்போகுது. ரொம்ப பொறுமையா இருங்க. உங்க வார்த்தைகள்ல இனிமையை கடைபிடிங்க. வரப்போற அதிர்ஷ்டத்தை 2 கைகளையும் நீட்டி வாங்கறதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. சிம்ம ராசி பெண்களை பத்தி நம்ம தனியா பேசியே ஆகணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியே காட்டிக்காம எப்பவும் சிரிச்ச முகத்தோட குடும்ப பாரத்தை முழுசா உங்க தோல்ல சுமந்துட்டு இருக்கீங்க. ஆனா இதற்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது என்னவோ, நீ என்ன பெருசா சாதிச்சுட்ட, வீட்டுல தானே சும்மா இருக்க அப்படிங்கிற புத்தி காட்டுற வார்த்தைகள் தான். மாமியார் வீட்லயோ இல்ல நீங்க வேலை பாக்குற இடத்துலயோ நீங்க பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமா என்ன, அந்த வரப்போற நபர் குறிப்பா பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலைய, ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்க போறாரு. உங்க திறமைக்கு ஒரு மாபெரும் அங்கீகாரம் கிடைக்க போகுது.
சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும், குறிப்பா வீட்ல இருந்தபடியே சுயமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இந்த நபர் மூலமா ஒரு பெரிய முதலீடோ இல்ல ஒரு நல்ல வழிகாட்டுதலோ கிடைக்க போகுது. உங்களுக்கான ஒரு தனி அடையாளத்தை நீங்க பதிக்க போறீங்க. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்கள் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பல இடங்கள்ல வேலை கிடைக்காம மனசு உடைஞ்சு போய் உக்காந்து இருக்கிற சிம்ம ராசி தம்பி தங்கைகளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத ஒரு நிறுவனத்துல இருந்து இல்ல நீங்க கைவிட்ட ஒரு இடத்துல இருந்து அந்த நபர் ஒரு வேலைக்கான உத்தரவோட வரப்போறாரு. கடல் கடந்து வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம தவிச்சவங்களுக்கு அந்த தடை இப்போ சுக்குநூறா உடைய போகுது. உங்க ஜாதகத்துல இப்போ தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கிறதால நீங்க தொட்ட காரியம் எல்லாம் இனிமேல் துலங்கும். உங்க திறமைக்கு ஏத்த நீங்க ஆசைப்பட்ட சம்பளத்தோட ஒரு நல்ல பதவி உங்களை தேடி உங்க வீட்டு வாசலுக்கே வரப்போகுது. யமன உளைச்சலை பத்தி நான் முன்னாடியே கொஞ்சம் சொன்னேன். ஆனா இதுல குறிப்பா சொல்ல வேண்டியது உங்களோட அந்த வீண் சிந்தனைகள் தான். அளவுக்கு அதிகமா யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் உங்களை இத்தனை நாளா உள்ளுக்குள்ளேயே கொண்டுட்டு இருந்துச்சு. இது நடக்குமா நடக்காதா, அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு யோசிச்சு யோசிச்சு உங்க நிம்மதியும் தூக்கத்தையும் நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. ஆனா அந்த மார்ச் 15க்கு அப்புறம் உங்க மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் தானா வரப்போகுது. அந்த நபர் உங்க வாழ்க்கையில உள்ள நுழையும் போது உங்க மனசுல ஒரு தெளிவான பார்வை பிறக்கும். யார் என்ன சொன்னாலும் என் வாழ்க்கை என் கையில, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அசுர தைரியம் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்க போகுது. என் நீதிமன்றம் வம்பு வழக்குன்னு பல வருஷமா இழுத்து அடிச்சிட்டு இருந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது. உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்து சொந்தக்காரங்க பண்ண சதியாலேயோ இல்ல ஏதோ ஒரு தடையாலேயோ உங்களுக்கு வராம இருந்திருக்கலாம். அந்த சொத்து இனிமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க ஒரு முடிவே பண்ணிருப்பீங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. உங்களுக்காக பேச, உங்களுக்கு நியாயம் வாங்கி தர அந்த நபர் ஒரு பெரிய மனிதராகவோ இல்ல ஒரு நல்ல தீர்வு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாகவோ வந்து நிக்க போறாரு. உங்க கையில அந்த சொத்து பத்திரம் எந்த தடையும் இல்லாம வந்து சேர்றத இனிமே யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு துணை நிக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா கேட்டுக்கணும். இந்த புதிய நபர் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கே சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். விடியற்காலையில உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள்ல சில நல்ல சகுனங்கள் தெரியலாம். இதெல்லாம் உங்க குலதெய்வம் உங்களுக்கு காட்டுற வழின்னு நீங்க முழுசா நம்பணும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க நீங்க எதை செஞ்சாலும் ரொம்ப ஆழமா யோசிச்சு இது சரியா வருமா வராதான்னு பல தடவை எடை போட்டு பார்த்துதான் ஒரு முடிவெடுப்பீங்க. ஆனா இந்த முறை அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்க வீட்டு வாசல மிதிக்கிற அந்த நபரை பார்த்த உடனே இவர் மூலமா நமக்கு ஏதோ ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுங்கிற ஒரு அசட்டு தைரியம் உங்க மனசுக்குள்ள தானா வந்து ஒட்டிக்கும். அந்த உள்ளுணர்வை மட்டும் நீங்க எந்த காரணத்துக்காகவும் தட்டி கழிச்சிடாதீங்க. ஏன்னா இங்கதான் நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு கட்டமும் இருக்கு. உங்களுக்கு நல்லது நடக்கிறத பார்த்து பொறுக்க முடியாத சில பேரு உங்க கூடவே இருந்துகிட்டு அந்த புதிய நபர் மேல உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை விதைக்க பாப்பாங்க. இவர் எதுக்கு இப்ப வந்திருக்காரு, இவரால உனக்கு என்ன லாபம் வந்துட போகுது, ஏமாந்துராதுன்னு சொல்லி உங்க மனசை மாத்த முயற்சி பண்ணுவாங்க. சிம்ம ராசி அன்பர்களே, தயவு செஞ்சு இந்த மாதிரி எதிர்மறையா பேசுறவங்க பேச்ச கொஞ்ச நாளைக்கு காதுலயே வாங்காதீங்க. உங்களுக்கு யார் நல்லது நினைப்பாங்க யார் கெட்டது நினைப்பாங்கன்னு பகுத்து பாக்குற அறிவு உங்களுக்கு ரொம்ப இயல்பாவே இருக்கு. அந்த அறிவை மட்டும் இப்போ பயன்படுத்துங்க. மத்தவங்க சொல்றத வச்சு உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த அதிர்ஷ்டத்தை நீங்களே உங்க கையால திருப்பி அனுப்பிடாதீங்க. அது உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற மிகப்பெரிய தப்பா மாறிடும். நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கற ஒரு குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட இல்லனா கூட கடன் வாங்கியாவது மத்தவங்க கஷ்டத்தை தீர்க்கணும்னு நினைக்கிற ஒரு தாராள மனசு உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த மார்ச் 15க்கு மேல அந்த குணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. வரப்போற அந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய வாய்ப்பையோ இல்ல பண வரவையோ முதல்ல உங்க குடும்பத்துக்காகவும் உங்க கடனை அடைக்கிறதுக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. எடுத்த உடனே மத்தவங்களுக்கு உதவி செய்யறேன்னு போய் நிக்காதீங்க. ஏன்னா இத்தனை நாளா நீங்க கஷ்டப்பட்டப்போ உங்களுக்கு யாருமே வந்து உதவி செய்யல அப்படிங்கறத நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாக்கணும். உங்க வாழ்க்கையை முதல்ல நீங்க சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சிம்மாசனத்துல நீங்க முதல்ல போய் உட்காருங்க. அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யலாம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை பொத்தி வச்சிருக்கு. இத்தனை நாள் நீங்க சிந்தனை கண்ணீருக்கும் நீங்க இழந்த தூக்கத்துக்கும் உங்க மனசுக்குள்ள இருந்த வலிக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து அந்த நபர் கையில இருக்கு. அவர் உங்களுக்காக கொண்டு வரப்போற அந்த நடக்காத விஷயம் நடக்கும்போது நீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டம்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி காத்துல பறந்து போயிடும். உங்க வாழ்க்கையில இனிமே வசந்தம் மட்டும்தான் வீச போகுது. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த புதிய விடியல வரவேற்க உங்க மனசையும் உங்க வீட்டையும் சுத்தமா வச்சுக்கோங்க. முழுமையான நம்பிக்கையோட இருங்க.
உங்களுக்கான நல்ல நேரம் இப்போ உங்க வீட்டு வாசப்படியில வந்து நின்னுகிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் எப்பவுமே ஒரு கணக்கு வச்சிருக்கோம். நீங்க செஞ்ச தியாகம், மத்தவங்களுக்காக நீங்க விட்டு கொடுத்த விஷயங்கள், இதெல்லாம் ஒரு நாள் வட்டியும் முதலுமா உங்களுக்கு திரும்பி வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அது 100க்கு 100 உண்மைங்கிறத இந்த மார்ச் 15க்கு மேல நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபர் ஏதோ தற்செயலா உங்க வாழ்க்கையில குறுக்கிட போறது கிடையாது. பல ஜென்மமா உங்களுக்கு இருந்த கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காகவே இறைவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவரை உங்க வீட்டு வாசலுக்கு அனுப்பி வைக்க போறாரு. அவர் உள்ள நுழையும் போது உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை, ஒரு மூச்சு முட்டக்கூடிய கஷ்டம் எல்லாம் எப்படி காணாம போகுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது ஒரு பெரிய ஆன்மீக மாற்றமா உங்களுக்குள்ள நடக்க போகுது. உங்க கூடவே இருந்து சிரிச்சு பேசி ஆனா முதுகுக்கு பின்னாடி குழி பறிக்கிற சில நரி கூட்டத்தை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப வெள்ளந்தி. யாரு உங்ககிட்ட கொஞ்சம் அன்பா பேசினாலும் அவங்கள முழுசா நம்பி உங்க ரகசியங்களை எல்லாம் கொட்டிடுவீங்க. அதை வச்சுக்கிட்டே உங்களை எவ்வளவு தூரம் கீழே தள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி இருப்பாங்க. ஆனா இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்ததும் அப்படிப்பட்ட போலி முகங்கள் எல்லாம் ஒன்னொன்னா கிளிய போகுது. உங்களை சுத்தி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான கண்ணாடிய அந்த நபர் உங்க கண் முன்னாடி நிறுத்த போறாரு. இனிமே நீங்க ஏமாற மாட்டீங்க. அந்த துரோகிகள் எல்லாம் உங்களை பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா வளரப்போகுது. இந்த நடக்காத காரியம்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அது உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். சிலருக்கு பல வருஷமா குழந்தை இல்லையேங்கிற ஏக்கம், சிலருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையேங்கிற விரக்தி, இன்னும் சிலருக்கு சொந்த வீடு கட்ட முடியலையேங்கிற கவலை. இப்படி நீங்க எதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் உருகிட்டு இருக்கீங்களோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இது. அந்த நபர் கொண்டு வரப்போற ஒரு சின்ன தகவல் அல்லது அவர் செய்ய போற ஒரு சின்ன உதவி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இமயமலை அளவு மாற்றத்தை கொடுக்க போகுது. நேத்து வரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்கலாம் இன்னைக்கு உங்களை பார்த்து கைத்தட்டி பாராட்டுற அளவுக்கு அந்த நடக்காத ஒண்ணு பிரம்மாண்டமா நடக்க போகுது. உங்க கண்ல இருந்து வர்றது இனிமே ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு வைராக்கியம் இருக்கும். நான் விழுந்தாலும் என் சொந்த காலில் தான் எந்திரிப்பேன்னு சொல்ற அந்த வைராக்கியம் தான் உங்களை இத்தனை நாள் காப்பாத்திட்டு இருக்கு. அந்த வைராக்கியத்துக்கு இப்போ ஒரு பெரிய மகுட சூட்ட போறாங்க. உங்க திறமைய பார்த்து நீங்களே பிரமிக்க போறீங்க. இத்தனை நாளா நம்மளுக்குள்ள இவ்வளவு பெரிய சக்தி இருந்தும் அதை சரியா பயன்படுத்தாம விட்டுட்டோமேன்னு கொஞ்ச நேரம் யோசிப்பீங்க. ஆனா அதுக்கெல்லாம் காலம் கடந்து போகல. அந்த வரப்போற நபர் உங்க தோள் மேல கை போட்டு உங்களை ஒரு பெரிய வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போக போறாரு. எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை ஒரு ராஜா மாதிரி ஒரு ராணி மாதிரி உட்கார வச்சு அழகு பார்க்க போறாரு. அந்த ஒரு நாளுக்காக நீங்க இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்ததும் ரொம்ப அர்த்தமுள்ளதா மாறப்போகுது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா, வெளிய உலகத்துக்கு தங்களை ரொம்ப இரும்பு மனுஷங்க மாதிரி காட்டிக்குவாங்க. எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் யாரு முன்னாடியும் கண்ணீர் விட மாட்டாங்க. ஆனா தனியா இருக்கும்போது இருட்டுல உட்காந்து தன்னோட கஷ்டத்தை நினைச்சு குமுறி குமுறி அழுவாங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு விடைதான் இப்போ கிடைக்க போகுது. உங்களை அப்படி அழ வச்சவங்க முன்னாடி நீங்க எப்படி தலையெழுத்த மாத்தி அமைச்சு வாழ போறீங்க அப்படிங்கறதுக்கான ஒரு பெரிய சாட்சி தான் அந்த மார்ச் 15க்கு மேல நடக்க போகுது. அந்த வரப்போற நபரு உங்க கண்ணீரை துடைக்கிற ஒரு பெரிய ஆறுதலா ஒரு பெரிய தூணா உங்களுக்கு பக்கத்துல நிக்க போறாரு. ஈகாசு பணம் விஷயத்துல நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமா என்ன? உங்க உழைப்ப உறிஞ்சிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காம ஏமாத்தினவங்க பல பேரு. நீங்க நம்பி கடனா கொடுத்த பணம் திரும்ப வராம போய் அதனால நீங்க பட்ட அவமானம் ரொம்ப பெருசு. ஆனா இப்போ அந்த நிலைமை முழுசா மாறப்போகுது. அந்த நபர் உங்க வீட்டுக்கு வந்த அடுத்த சில நாட்கள்லயே எங்கேயோ முடங்கி கிடந்த உங்க பணம் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய அந்த நியாயமான பணம் உங்க கைக்கு வரும்போது நீங்க இழந்த உங்க கரவம் உங்க நிம்மதி எல்லாம் திரும்ப உங்க கைக்கே வந்து சேரும். உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் உங்க முன்னாடி வந்து நிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கால மாற்றம் நடக்க போகுது. குடும்பத்துல இருக்கிற குழப்பங்களை பத்தி சொல்லணும்னா, கணவன் மனைவிக்கு இடையில காரணமே இல்லாம வந்த சண்டைகள், ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருந்த நிலைமை, இதெல்லாம் மாறி ஒரு பெரிய ஒற்றுமை வரப்போகுது. குறிப்பா பிள்ளைங்க விஷயத்துல உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பயம், அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற கவலை எல்லாம் இனிமே தேவையே இல்லை. உங்களை தேடி வரப்போற அந்த நபர் உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியே அமையலாம். இல்ல அவங்க படிப்புக்கோ வேலைக்கோ ஒரு பெரிய உதவிய செய்யக்கூடியவரா இருக்கலாம். உங்க குடும்பமே ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு சுப காரியம் இப்போ ரொம்ப சுலபமா எந்த தடையும் இல்லாம நடக்க போகுது. அதுதான் நீங்க நினைக்காது, ஆனா நடக்க போற அந்த ஒரு பெரிய அதிசயம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த மார்ச் 15ங்கிறது என்ன அவ்வளோ பெரிய விசேஷமான நாளா அப்படின்னு. கிரகங்களோட நிலை அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அதிர்ஷ்டத்தை உங்க ராசிக்குள்ள கொண்டு வந்து சேர்க்குது.
உங்க ஜாதகத்துல இத்தனை நாளா இருந்த தடைகள், தோஷங்கள் எல்லாம் விலகி ஒரு புதிய வெளிச்சம் உங்க வாழ்க்கைக்குள்ள பாயிற நேரம் இது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபரை ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவர் மூலமா கிடைக்க போற அந்த ஒரு வாய்ப்பை இருக பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கான சிம்மாசனம் காத்துட்டு இருக்கு. நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு மாபெரும் வெற்றி பரிசா இறைவன் உங்க கையில கொடுக்க போறார். நம்பிக்கையோட இருங்க. ஆரோக்கியத்தை பத்தி நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பல சிம்ம ராசிக்காரங்க டாக்டர் கிட்ட போயும் கண்டுபிடிக்க முடியாத சில உடல் உபாதைகளால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. மாத்திரை மருந்து சாப்பிடும் சரியாகாத அந்த ஒரு சோர்வு, உடம்பு வலி, இதெல்லாம் உங்களை எந்த வேலையும் செய்ய விடாம தடுத்து நிறுத்தி இருக்கும். ஆனா அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க உடம்புல ஒரு பெரிய புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பு தானா வந்து ஒட்டிக்கும். மனசுல இருக்கிற பாரம் இறங்குனாலே பாதி வியாதி பறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த நிம்மதியை தான் அவர் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வர போறாரு. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த களைப்பு நீங்கி ஒரு பழைய சிம்மத்தோட கம்பீரம் திரும்பவும் உங்க முகத்துல ஜொலிக்க போகுது. இதுல இன்னொரு சூட்சமம் என்னன்னா, உங்களை சுத்தி இருந்த எதிரிகள் இப்போ உங்க காலடியில வந்து விழப்போறாங்க. நேருக்கு நேரா உங்ககிட்ட மோத தைரியம் இல்லாத சில கோழைகள், உங்களுக்கு பின்னாடி செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாம் இப்போ தவிடு பொடியாக போகுது. உங்களை வளர விடாம தடுக்கணும்னு நினைச்சவங்களுக்கு இயற்கை ஒரு பெரிய பதிலடியை கொடுக்க போகுது. அந்த வரப்போற நபர் உங்களுக்கான ஒரு அரணா மாறி உங்க எதிரிகளை எல்லாம் அடையாளம் காட்ட போறாரு. இனிமே அவங்களால உங்க நிழல கூட நெருங்க முடியாது. நீங்க இத்தனை நாள் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் பழி தீர்க்கிற மாதிரி உங்க வளர்ச்சி அவங்க கண்ணை உறுத்துற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. இதெல்லாம் வெறும் கிரகங்களால மட்டும் நடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. நீங்க உங்க பூஜாரியில உட்காந்து விட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் உங்க குலதெய்வம் இப்போ செவி சாய்ச்சிருச்சு. உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் முழுமையா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க சாமி கும்பிடும் போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையேன்னு கதறி இருப்பீங்க. அந்த கதறலுக்கு ஒரு பெரிய பரிசாதான் இந்த மார்ச் 15க்கு மேல நடக்க போற அந்த அதிசயம் காத்துட்டு இருக்கு. அந்த புதிய நபரோட ரூபத்துல உங்க குலதெய்வமே உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்க கஷ்டத்தை எல்லாம் தன்னோட தோள்ல சுமக்க போகுது. இதை நீங்க ரொம்ப சீக்கிரமே உங்க வாழ்க்கையில கண்கூடா பார்க்க போறீங்க. இந்த நல்ல நேரம் ஆரம்பிக்கிறப்போ நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பணம், வெற்றி, அந்தஸ்து இதெல்லாம் தேடி வரும்போது சிலருக்கு தானாவே ஒரு கர்வம் வந்துடும். ஆனா சிம்ம ராசிக்காரங்க நீங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. இருந்தாலும் சந்தோஷத்துல சில விஷயங்களை நம்ம வாய் தவறி மத்தவங்க கிட்ட சொல்லிடுவோம். அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த அதிர்ஷ்டத்தை, அந்த நபரை பத்தின விஷயங்களை ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. எல்லாம் சுபமா முடிஞ்சு நீங்க நினைச்ச அந்த காரியம் 100% கைகூடினதுக்கு அப்புறம் தான் ஊர் உலகத்துக்கு தெரியணும். அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் இது. உங்க பொறுமை தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். உங்க கையில காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உங்களை விட்டு தூரமா ஓடி போன சில உறவுகள் இருப்பாங்க. நீங்க எவ்வளவோ கூப்பிட்டோம் திரும்பி பார்க்காம போனவங்க இந்த மார்ச் 15க்கு மேல உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த பெரிய வெளிச்சத்தை பார்த்துட்டு திரும்பவும் உங்ககிட்டயே ஒட்டி உறவாட வருவாங்க. அந்த நேரத்துல சிம்ம ராசிக்காரங்க நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரப்போற அதிர்ஷ்டத்தை பார்த்து இவங்க திரும்பவும் உங்களை பயன்படுத்திக்க நினைக்கலாம். ஆனா நீங்க பழைய மாதிரி ஏமாந்துடக்கூடாது. யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணுமோ அவ்வளவு இடம் மட்டும்தான் கொடுக்கணும். உங்க கஷ்ட காலத்துல கூட நிக்காதவங்க உங்க வசந்த காலத்துல வந்து பங்கு கேட்கறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவங்க அப்படிங்கறத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இத்தனை நாளா 4 பேர் கூடியிருக்கிற இடத்துக்கு போகணும்னாலே உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கும். நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்களே, நம்மள பார்த்தா ஏதாவது குறை சொல்லுவாங்களேன்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு கூட போகாம தவிர்த்திருப்பீங்க. ஆனா அந்த நிலைமையெல்லாம் தலைகீழா மாறப்போகுது. அந்த நபர் உங்க வாழ்க்கையில செய்ய போற மாற்றத்தால நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல உங்களை முதல் ஆளா உட்கார வச்சு அழகு பார்க்க போறாங்க. உங்க பேச்சுக்கு ஊருக்குள்ள ஒரு பெரிய மதிப்பு வரப்போகுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறதுக்காகவே 4 பேர் உங்க பின்னாடி வந்து நிப்பாங்க. உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. அந்த நடக்காத ஒரு விஷயம்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, அது வெறும் வார்த்தை கிடையாது. நீங்க ரொம்ப வருஷமா ஒரு கனவு கண்டிருப்பீங்க. அந்த கனவு நிறைவேறவே நிறைவேறாதுன்னு நீங்களே ஒரு கட்டத்துல உங்க மனசை தேத்திக்கிட்டு அதை குழி தோண்டி புதைச்சிருப்பீங்க. ஆனா அந்த புதைக்கப்பட்ட கனவு இப்போ திரும்பவும் உயிர் பெற்று உங்க கண் முன்னாடி நிஜமா மாறப்போகுது. அது உங்க தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையா இருக்கலாம். அந்த நபர் உங்க கைக்கு கொண்டு வர போற அந்த வாய்ப்பு உங்க தலைமுறையே மாத்தி எழுத போற ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்க போகுது. அந்த பொக்கிஷத்தை நீங்க பத்திரமா பாதுகாத்து உங்க வாழ்க்கையை சிறப்பா மாத்த போறீங்க. ஒரு விஷயத்த மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை உச்சிக்கு போறது எவ்வளவு கஷ்டமோ
அங்கேயே நிலைச்சு நிக்கிறது அதை விட கஷ்டம். அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பையும் சேர்த்தே கொடுக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த முன்கோபத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு ரொம்ப நிதானமா ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கணும். யாராவது உங்களை வம்பிழுக்க பார்த்தாலும் இல்ல உங்களை கோபப்படுத்த நினைச்சாலும் அவங்க வலையில நீங்க விழுந்துடக்கூடாது. அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் இது. உங்க கர்ம வினைகள் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கான ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுது. அந்த அத்தியாயத்துல நீங்க தான் ராஜா. உங்க சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. தொழில் செய்யற சிம்ம ராசிக்காரங்களை பத்தி இப்ப நாம ரொம்ப தெளிவா பேசுவோம். ஏன்னா இத்தனை நாளா தொழில் ஒரு சின்ன லாபம் பாக்குறதுக்குள்ள உங்க உசிரே போயிட்டு வந்திருக்கும். போட்ட முதலை எடுக்க முடியாம உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு கூட நேரத்துக்கு கூலி கொடுக்க முடியாம எவ்வளவோ நாள் ராத்திரியில முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த மார்ச் 15க்கு மேல வரப்போற அந்த நபர் உங்க தொழிலுக்கு ஒரு பெரிய துணா மாறப்போறாரு. அவர் கொண்டு வரப்போற ஒரு புதிய திட்டம் இல்லைன்னா அவர் கொடுக்க போற ஒரு யோசனை உங்க வியாபாரத்தை எங்கேயோ உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. நஷ்டத்துல போகுதே, இனிமே மூடிடலாமான்னு நினைச்ச ஒரு தொழிலை ஊரே வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தோட நீங்க நடத்தி காட்ட போறீங்க. உங்க கைக்கு வரப்போற அந்த பணப்புழக்கம் இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த வறட்சியெல்லாம் ஒட்டு மொத்தமா அடிச்சுட்டு போக போகுது. ஆபண புழக்கம் வந்த உடனே உங்க வீட்டுல இருக்கிற சூழ்நிலையே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மாறிடும். இத்தனை நாளா கையில காசு இல்லாததால உங்க பிள்ளைங்களோட சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்ற முடியாம உங்க மனசு எவ்வளவோ வலிச்சிருக்கும். விசேஷத்துக்கோ இல்ல சுப நிகழ்ச்சிக்கோ போகும்போது மத்தவங்க ரொம்ப நல்லா உடுத்துட்டு வரத பார்த்துட்டு நாம இப்படி சாதாரணமா இருக்கோமேன்னு நீங்க பட்ட வேதனை எல்லாம் இனிமே காத்துல பறந்துடும். அந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த மாபெரும் அதிர்ஷ்டம் உங்க குடும்பத்தோட அந்தஸ்தே ஒருபடி மேல தூக்கி வைக்க போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க குடும்பத்துக்கு பிடிச்சதை வாங்கி தரவும் ஒரு பெரிய வசதியான வாழ்க்கை வாழவும் வாய்ப்பு உங்க கைக்கே வரப்போகுது. அந்த நிமிஷம் உங்க குடும்பத்துல எல்லார் முகத்திலையும் பார்க்க போற அந்த சிரிப்பு தான் உங்க வாழ்க்கையோட உண்மையான வெற்றி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி சில கெட்ட சக்திகள், அதாவது ரொம்ப கொடிய கண் திருஷ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப நாளா உங்களை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப நல்லா உழைப்பீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க, ஆனா அது எதுவுமே உங்க வீட்டுல தங்கவே தங்காது. வந்த வழியே அந்த பணம் எப்படியாவது செலவாகிட்டு இருக்கும். தேவையில்லாத மருத்துவ செலவுன்னோ இல்லை வண்டி வாகனத்துல திடீர்னு வர பழுதுன்னோ உங்க காசு வீணா தண்ணியா செலவாகிட்டு இருந்திருக்கும். ஆனா அந்த மார்ச் 15 அப்புறம் உங்க வீட்டு வாசப்படிய அந்த புதிய நபர் மிதிக்கும் போது அந்த கண் திருஷ்டி எல்லாமே விலகி ஓட போகுது. உங்க வீட்டுல ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் ரொம்ப பலமா உருவாக போகுது. இதுக்கு மேல நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் உங்க வீட்டுல தங்கி ஒரு பெரிய சேமிப்பா உங்க பின்னாடி வந்து நிக்க போகுது. நீங்க இப்போ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். காலையில எழுந்த உடனே சூரிய பகவானே மனசார வேண்டிக்குங்க. ஏன்னா சிம்ம ராசியோட அதிபதியே சூரியன் தான். அந்த சூரியன் எப்படி உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கறாரோ அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. அந்த நடக்காத ஒண்ணு நடக்கும்போது நீங்க முதல் ஆளா போய் நிக்க வேண்டிய இடம் உங்க குலதெய்வ கோயில் தான். அந்த வரப்போற நபர் கூட குலதெய்வத்தோட ஒரு ரூபத்துலதான் வராருன்னு நான் திரும்ப திரும்ப ஆணித்தரமா சொல்றேன். உங்க மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணத்துக்கும் இனிமே இடம் கொடுக்காம, யார் உங்களை ஏமாத்தினாங்களோ அவங்கள பத்தி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாம உங்க இலக்கை நோக்கி மட்டும் உங்க பயணத்தை தொடங்குங்க. உங்களுக்கான ராஜயோகம் தொடங்கிடுச்சு. அந்த வெற்றி கனியை பறிக்க நீங்க முழுமையா தயாராகுங்க. முடிவா சிம்மராசி அன்பர்களே, இந்த மார்ச் 15க்கு மேல உங்க வாழ்க்கையில வீச போற அந்த வசந்த காத்து இத்தனை நாளா நீங்க பட்ட அத்தனை வேதனைகளையும் அடிச்சுட்டு போயிரும். உங்க வீட்டு வாசப்படிய மிதிக்க போற அந்த நபர் உங்க வாழ்க்கையோட இருட்ட விரட்ட வந்த ஒரு தேவதூதன் மாதிரிதான். அவர் மூலமா நடக்க போற அந்த மாபெரும் அதிசயம் உங்களை உலகத்துக்கே அடையாளம் காட்ட போகுது. இத்தனை காலமா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு அழகான பதிலை காலம் இப்போ கொடுக்க போகுது. உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் எப்பவும் விட்டுடாதீங்க. உங்க கிரக நிலைகள் இப்ப உச்சத்துல இருக்கு. அந்த ராஜயோகத்தை அனுபவிக்க நீங்க முழு தகுதியோட இருக்கீங்க. இவங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது மனுஷனா புது மனுஷியா இந்த மார்ச் மாசத்தை வரவேற்க தயாராகுங்க. அந்த நடக்காத ஒண்ணு உங்க கண் முன்னாடி நிஜமா மாறும்போது இந்த உலகமே உங்களை பார்த்து வியந்து நிக்கும். உங்க குடும்பம், உங்க கௌரவம், உங்க சந்தோஷம், இது எல்லாமே இப்போ உங்க கைக்கு திரும்ப கிடைக்க போகுது. இனி வரும் காலங்கள் உங்களுக்கு பொற்காலமா அமைய போகுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இது வரைக்கும் பொறுமையா இந்த விஷயங்களை கேட்டவங்களுக்கு அதெல்லாம் இறைவன் எல்லா வளங்களையும் அள்ளி தரணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமையும். ஏசிம்ம ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே ஒரு சாதிக்க பிறந்தவங்க. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி உங்க சிம்மாசனத்துல நீங்க கம்பீரமா உட்கார போற அந்த நாளை எண்ணி காத்திருங்க. உங்களை வாழ்த்தி
உங்க வெற்றியை பார்க்க நானும் ஆவலா இருக்கேன். உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த நல்ல விஷயங்களை மறக்காம பகிர்ந்துக்கோங்க. நல்லதே நடக்கும். எல்லாமே நன்மையில முடியும். உங்களுக்கான அந்த புதிய விடியல் இப்போ ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு. நம்பிக்கையோட முன்னேறி செல்லுங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கே. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.